அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜோதிமணி மேடம். தற்போது தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ராஜினாமா என்பது ஒரு நரேந்திர மோடி அரசின் அராஜகம், மிரட்டல்கள், வன்முறை, தடியடி, கண்ணீர் புகை, பெல்லட் குண்டுகள் உட்பட எதற்கும் பயப்படாமல் ஒரு அர்ப்பணிப்போடும் உறுதியோடும் களத்தில் நின்று போராடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அதே போல கடந்த 6 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசாங்கத்தில் நடைபெறுகின்ற இந்த வினாத்தாள் கசிவு ஊழல் குறித்து ரொம்ப தீவிரமாக பேசியும் ஒரு 4-5 மாதங்களாக இந்தியாவெங்கும் சுற்றுப்பயணம் செய்து மாணவர்களை சந்தித்து இந்த வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் ஒரு நரேந்திர மோடி அரசை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி, மிக முக்கியமாக இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னுடைய அதிகாரம் வரம்பற்றது, தன்னுடைய அதிகாரத்தினால் வெல்ல முடியாதவர்கள் யாரும் கிடையாது, தன் அதிகாரத்தின் கரங்களுக்கு கீழ் யாரையும் நசுக்க முடியும், எந்த போராட்டத்தையும் ஒடுக்க முடியும், ஒவ்வொருவருடைய குரலையும் அமைதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு 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 அராஜக மனப்பான்மை, சர்வாதிகார மனப்பான்மை உள்ள நரேந்திர மோடி அரசை இந்த போராட்டம், எதிர்கட்சிகளுடைய சமரசமற்ற போராட்டம் பணிய வைத்திருக்கிறது. ஒரு ஜனநாயகத்துல ஒரு பிரதமரா இருந்தாலும் சரி, ஒரு எவ்வளவு பெரிய கட்சியின் தலைவரா இருந்தாலும் சரி, மக்களுக்கும் மாணவர் சக்திக்கு முன் அவர்களுக்கு எவ்விதமான அதிகாரமும் கிடையாது. நாட்டுக்கு அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், மக்களுக்கு பணிந்து செல்ல வேண்டியவர்கள்ங்கிறத இந்த தேசம் மிக தெளிவாக உறுதியாக உறக்க சொல்லியிருக்குது. அது பாரதிய ஜனதாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இதை நம்ம பார்க்கணும். நீங்க இந்த 10-12 வருஷ காலமா நரேந்திர மோடி அவர்களை பத்தி ஒரு 56 அப்படி இப்படி குஜராத் மாடல் அப்படி இப்படி பல பொய்கள், ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சாங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் ஊடகங்கள் உட்பட அனைத்து அமைப்புகளையும் கைப்பற்றி இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அந்த பலூன்ல இன்னைக்கு ஒவ்வொரு மாணவரும் ஊசி குத்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு எதிரான விமர்சனங்கள், மீம்ஸ், கிண்டல்கள், கேலிகள், போஸ்டர்கள் இதெல்லாம் அவருடைய பிம்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது முழுக்க. எல்லாவற்றையும் தாண்டி நீங்க எப்ப பார்த்தாலும் இந்து முஸ்லீம் மத அரசியலையும் வெறுப்பரசியலையும் வன்முறையும் முன்னிறுத்துகிற நரேந்திர மோடி அரசியலை, பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலை இன்று மாணவர்கள் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த பின்விளைவுன்னு இதை நான் நினைக்கிறேன். அதே போல எதிர்கட்சிகளும் மக்களும் ஒருங்கிணைந்து போராடுனா எவ்வளவு பெரிய அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாலும் மண்டியிட வேண்டி வருங்கிறது இந்த போராட்டம் நிரூபிச்சிருக்குது. நீங்க ஒரு இந்திய சுதந்திரத்திடம் அடைந்து இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் ஒரு எதிர்கட்சி தலைவரை எந்த ஒரு அரசாங்கம் தரையில் இழுத்துக்கிட்டு போய் மூக்குல ரத்தம் வர கைது பண்ண ஒரு வரலாறு இந்தியாவில கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவமானம் இந்திய ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, இளம் பெண்களை ஒரு உடல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒரு தலைகுனியக்கூடிய வேலைகளை காவல்துறை செய்திருக்காங்க. அப்படி அந்த மாதிரி எக்ஸஸ் கமிட் பண்ணவங்களை மிக நிச்சயமா அவங்களெல்லாம் புக் பண்ணும். அதே போல மாணவர்கள் மீது பல வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் கைது செஞ்சு நமக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேரை கைது செஞ்சிருக்காங்க, ஆனா எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ மாணவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மேல போட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெற வேண்டும். அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 150க்கு மேல குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஏன்னா பேப்பர் லீக் அவ்வளவு நடந்துட்டு இருக்குது. 6 இயர்ஸா 7 கோடி மாணவர்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேட்டாவையும் ராகுல் காந்தி அவர்கள் ஊடக சந்திப்புல வெளிப்படுத்தியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதையும் நம்ம செய்யணும். மிக முக்கியமாக நாடாளுமன்றத்துல ஒரு இந்தியா இந்த வினாத்தாள் கசிவு குறித்து, இந்த ஊழல் குறித்து விவாதிக்கணும். ஒரு நாடாளுமன்றத்துல இந்த வெறும் தேர்வுகளை மட்டுமல்லாமல் இந்த கல்வி முறையே ஒரு நம்பிக்கையற்றதா இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த கல்வி முறையை காலத்திற்கு தகுந்த போல மாற்றி அமைக்கிறது குறித்து ஒரு ஆழமான விரிவான விவாதத்தை நாடாளுமன்றத்துல நடத்தணுங்கிற டிமாண்ட்ஸையும் நாங்க முன்னெடுப்போம். மேடம் வணக்கம். தற்போது இந்த மாணவர்களின் போராட்டம் ஒரு முன்மாதிரியான ஒரு போராட்டமாக அமைந்திருக்கிறது. அதேபோல அடுத்தடுத்த பிரச்சனைகளிலும் மாணவர்களின் அந்த பிரச்சனைகள் குறித்து இந்த மாணவர்களுடைய போராட்டம் இருக்கும் என்று நீங்க நம்புறீங்களா? அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
நீங்க வந்து ஒரு பகுதி ஊடகங்கள் வந்து இந்த போராட்டத்தை இருட்டடிப்பு செய்ய முயற்சி பண்ணாங்க. பட் அது எல்லாவற்றையும் தாண்டி மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து அவங்களுக்குரிய முறையில கிண்டல்கள், கேலிகள், மீம்ஸ், ஷார்ப்பான ஒரு 10 செகண்ட் ரீல்ஸ், கடுமையான நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள், அவர்களுடைய அரசியலுக்கு எதிரான அரசியல் பார்வைகள், இது எல்லாத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியா முழுக்க வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் அரசியல் படுத்துறதுக்கான ஒரு இயக்கமாகவும் இந்த இயக்கம் இருக்குது நம்ம பார்க்க முடியுது. இது வந்து எஜுகேஷனுக்கு வெளியில வந்து ஒரு மதம் சார்ந்த அரசியல், வன்முறை சார்ந்த அரசியல், ஊழல் மலிந்த அரசியல், சாதிய கட்டமைப்புகள், மத ரீதியான பிளவுகள், இது எல்லாத்தையும் வந்து மாணவர்கள் இந்த போராட்டங்கள் வழியாக கேள்வி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குது பாக்குறதுக்கு. உண்மையிலேயே இது ஒரு புதிய இந்தியா வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த மாணவர்கள் போராட்டம் ஏற்படுத்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேடம், மாணவர்களின் இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு வகைகளில் முயற்சி செய்தது. அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் இறங்கி வந்திருக்கிறார்களா, அல்லது மாணவர்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேடம்? போராட்டத்திற்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னா நீங்க முத நாளே பண்ணிருக்கலாமே. இது என்ன, நீங்க ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குது, ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், இந்திய வரலாற்றுல எஜுகேஷன் நடந்த மிகப்பெரிய ஊழல் இது. அப்ப வந்து மாணவர்கள் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இருந்தா, அவர்களுடைய குரலை வந்து உங்களால ஒரு ஜனநாயகத்துல கேட்க முடிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையில. அவங்களுக்கு இப்ப சாப்பாடு போகாம தடுக்கிறாங்க, தண்ணி போகாம தடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸ், JNU, DU மாதிரி புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் வந்து மாணவர்களுக்கு அட்வைசரிங்கிற பேர்ல மிரட்டல் விடுக்கிறாங்க. போலீஸ் வந்து ஒரு காட்டு மிரண்டாடித்தனமான வன்முறையை காவல்துறை கட்டவிழ்த்து விடுறாங்க. பெண்களை வந்து தொடக்கூடாத இடங்கள்ல காவல்துறையை சேர்ந்த ஆண் அதிகாரிகள் தொடராங்க. சோ இந்த மாதிரி பெல்லட் குண்டுகள்லாம் வந்து நம்ம நாட்டின் எதிரிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். அதை வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கு. இரக்கமற்ற அரசாங்கம் இது. அவர்களுடைய எல்லா அஸ்திரங்களும் தோல்வியடைந்திருக்கிற ஒரு சூழல்ல நரேந்திர மோடிங்கிற கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, இன்னும் மோசமான ஒரு சூழலை இந்திய அரசாங்கம் சந்திக்க நேரம். அடுத்து நரேந்திர மோடியை தான் பதவி விலக சொல்லி நாங்களும் கேட்டிருப்போம், மாணவர்களும் கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு இடம் தவிர்க்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக தான் இப்ப பந்திருக்காங்களே ஒளி, இவர்களுக்கு மாணவர்களுடைய குரலை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக தன்மை இவங்களுக்கு கிடையாது. இவங்க ஒரு சர்வாதிகார மனப்பான்மை, ஒரு அகம்பாவமான மனப்பான்மையில தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. மேடம், டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் வந்து மத்திய கல்வி அமைச்சரின் ராஜினாமா மற்றும் நீட் தேர்வை முறைப்படுத்துதல், இதோடு இது முடியுது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முழு நீட் விலக்கு என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த முழு நீட் விலக்கை அடுத்தடுத்து முன்னெடுப்பதற்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து நீட்டுக்கு எதிரான குரலை எழுப்பின முதல் மாநிலம். அனிதா உட்பட பல குழந்தைகளுடைய மறைவுங்கிறது இன்னைக்கும் நம்மளுடைய நெஞ்சில் கணக்கக்கூடிய ஒரு துயர் நிறைந்த நினைவுகளா தான் நமக்கு இருக்கு. வெறும் நீட்டு மட்டுமல்ல, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறதான் நீங்க தமிழ்நாடுடைய டிமாண்டு. 2019 காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் நாங்க வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணுங்கிற கோரிக்கையை நம்ம தீவிரமா முன்னெடுக்கணும் தான் நினைக்கிறேன். அது எல்லா மாநிலங்களுக்கும் நல்லது. ஒரு இவ்வளவு பெரிய ஊழல்கள் நடக்கிறத நம்ம தடுக்கலாம் கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி மேடம்.